மக்களே, நான் தான் உங்கள் விஜய் எஃப்எஃப் கேமிங். எல்லா மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன். என்னடா இது புதுசாக கேம் இருக்குது, நேற்று இருந்து 2 கண்டென்ட்டாக டே 1 டே 2 போட்டிருக்கேன். எனக்கு என்ன கண்டென்ட்னே புரியல. உன் பாட்டுக்கு காமெடி போட்டுருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு கண்டென்ட் கொடுத்த மக்களே நான் பார்த்துட்டே தான் இருக்கேன். அந்த கண்டென்ட் எனக்கு கிடைக்கவே இல்லை. இந்த கேம் ஐஸ்ன்னு ஒரு கேம் மக்களே, கோல்ட் கேம். மறக்காமல் உள்ளே போகிறதுக்குள்ள மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோக்கு 100 லைக் டார்கெட்டு. லைக் மறக்காமல் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேங்களா? இந்த கேம் எப்படி முடிக்குன்னு சொல்லிட்டு நான் வீடியோ பார்த்துட்டு வந்துட்டேன் மக்களே யூடியூப்பில். எனக்கு என்னன்னே புரியல. இந்த கேம் எப்படி ப்ளே பண்ணு பார்த்தா நான் பேக்கிட்டு அவுட் ஆகினே இருந்துட்டேன். சரி வீடியோ போய் பார்த்தா தான் புரியுது. ஒரு பணம் மாதிரி ஒரு பை இருக்கும். அதை 20 சேர்த்து நம்ம வீட்டை விட்டு வெளியே போகணும்னு நினைக்கிறேன். இதோ பாருங்கள், இது மாதிரி பாருங்கள், பை தருதுங்களா? இது மாதிரி எனக்கு இந்த ஒரே வீட்டில் ஒரே வீடு மக்கள். ஆனால் பழைய காலத்து வீடு மக்கள். இந்த வீட்டில் கண்ணு மாதிரி இருக்கும், நிறையா பணம் பை மாதிரி இருக்கும். அதை சேகரித்து நம்ம இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும். அதுதான் ஃபஸ்ட்டு டார்கெட்டுன்னு நினைக்கிறேன். இந்த வீட்டை விட்டு வெளியே போடுறது. நாமளும் 5 பணம் பை பண்ணிட்டோம். ஒன்றும் 15 தேவை. 15 பக்கமாக மக்களே. இந்த கண் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இந்த பேய் எங்கே வருதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்குறதுக்கு தான் இந்த கண்ணு கொடுக்குறாங்க. அந்த செவுத்துல அப்படியே இருக்கும். இந்த டோர் மாதிரி நம்ம போயிட்டு உள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா ரெண்டு வருது பேய் மக்களே. இங்கே பாருங்கள், லைட்டாக 5 வருது. எப்போ பேய் எங்கே பாருங்கள். எல்லாம் கட்டச் பண்ணால் பேய் எங்கே வீடு பார்த்துக்கலாம். என் பக்கத்தில் இருக்குது மக்களே. டிவி வேறு 5 எரியுது மக்களே. எனக்கு வேறு பக்கு இந்த மக்களே. லைட் வேறு 5 வருது. டிவி வேறு கிரானுங்கிறேன். ஆமாம், அந்த லைட் வேறு 5 ஏறிதா. அதை பார்த்தாவே பயமாக்குது. நம்ம இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடும்னு சொல்லிட்டு நானும் பணப்பையெல்லாம் தேர்ந்துக்கிறேன். 5 கட்டிச்சுனா ஒன்றா 15 கிடைக்குன்னு சொல்லிட்டு தேர்ந்துக்கிறேன். இந்த வீட்டை இருட்டாக இருக்குது மக்கள். இந்த கட்சி மக்கள் என்னொன்று அட்டடா 2 ஓடு. அடடா ஓடுறா மக்களே. பக்கத்தில் இருக்குது மக்களே. நான் ஃபாஸ்ட்டாக ஓடி வந்த மக்களே. இந்த மறக்காம இந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேம் கொஞ்சம் த்ரில்லாக இருக்குது. கிராணி போடாமல் மாணவன் சொல்லிட்டு இதே போட்டால் கிராணி போட்டால் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 5 எடுத்து இந்த ரூமை பார்க்குற எனக்கே பயமாக்குது மக்கள். வருமா பார்த்தா வரல. சரி இந்த ரூமை என்ன சொல்லிட்டு பார்ப்போம். அங்கே போகிறதே பார்ப்போம். பார்த்து மக்களே, இந்த கண்ணு டச் பண்ணால் பேய் பாப்பாடி கீழே போயிடாப்பா. கீழே போட்டோம். நம்ம பொறுமையாக போவோம். இங்கே என்னென்னா சொல்லிட்டு பார்த்துட்டு போவோம். நானும் இந்த என்னென்னா கிச்சன் பார்த்தா கிச்சனுக்கு வந்துட்டேன். நல்லா கிச்சன் எவ்வளோ கவர்மெண்ட் வச்சு என்ன கவர்மெண்ட். சரி ஓகே மக்களே, நான் பார்க்குறேன். எங்கடா அந்த பேயை பார்க்கலான்னு பார்க்குறேன். அந்த பேயை பார்க்கவே இல்லை மக்களே. அது கண்ணுலாம் பார்த்துக்கிறேன், எங்கே போகிறதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறேன். சரி நம்ம மெதுவாக கீழே போவோம். கீழே தான் பேய் போச்சு. நாம் சைலண்ட்டாக போயிருக்கிறோம். நல்லா அது ஆடுது மக்களே. என்ன மக்கள் இது? அந்த குட்டி பாக்ஸ் ஆடிச்சு பார்த்தீங்கன்னா ஐயோ 2 ஓடு எப்பாடி எங்கடாக்குது மக்கள். எங்கே தெரிஞ்சு தெரியல. நான் என் பாட்டுக்கு ஒன்று ஐயோ வழி மாதிரி வந்துட்டே. அதான் கண்ணு இருக்குது. இங்கெல்லாம் இங்கே இருக்குது மக்கள். எனக்கு ஐயோ எனக்கு தெரியல. என் பக்கத்தில் தான் மக்கள் இருக்குது. ஆனால் எங்கே தெரியும் தெரியல. எனக்கு ஒரு பைய அடக்கலாமா மனவான்னு பயமாக இருக்குது. 10 ரூபாய் மக்கள். பக்கத்தில் கொஞ்சம் டிஸ்டாக வந்துச்சு மக்கள். பட்டா இங்கே ஒரு பக்கந்த மக்களே. பயமாக இருக்க மக்களே. இந்த கேம் இப்படி தான் கொஞ்சம் த்ரில்லாக தான் இருக்கும். நீங்கள் சவுண்டு ஃபுல்லாக இருக்கிறாங்கன்னா நீங்கள் பயந்துருங்க. சரி போயிட்டுன்னு நினைக்கிறேன் சொல்லிட்டு தான் நான் பார்த்தேன். போயிடுச்சு மக்களே. போயிடுச்சு அந்தாட்டா போயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த பணப்பையை எடுத்துன்னு போயிருப்போம். 7 எடுத்தாச்சு மக்களே. ஒன்றா கொஞ்சம் எடுத்து சேகரித்து கண்டிப்பாக அந்த வீட்டை விட்டு வெளியே போண்டா சாமி இல்லை. 8 கட்சிச்சு மக்களே. நம்ம கொஞ்சம் இந்த வீட்டை கொஞ்சம் வெளியே போயிட்டு தேடனா நிறைய பணப்பை கிடைக்கும். பாருங்க மக்கள், வடி மாதிரி வந்துட்டு நினைக்கிறேன். எனக்கு எங்கே போகணுன்னு தெரியல. எனக்கு எங்கே போகணுன்னே தெரியல மக்கள். மறுபடியும் எப்படி சொல்லிட்டு நான் அழைச்சி பாருங்கள் மக்களே. 10 கடிச்சிச்சு. போடு மக்கள். தாழப்பட்ட இதோ பாருங்கள் மக்களே. 11 வேறு லெவலு கிடச்சிது. இங்கே ஒன்று போடாட்டி 12 வேறு லெவல் மக்கள் கிடச்சிட்டே இருக்குது. இது மாதிரி நம்ம தேடினா கிடச்சா லக்கு தான் மக்களே. அது இங்கே ஒன்று அட்டா இங்கே தான் நான் பார்த்தேன். எங்கே உனக்கு அப்படியே போடு. எங்கடா உங்களுக்கு பேய்? கீழே வருது மக்களே. மேலே போயிட்டு அதுக்குள்ளே கீழே வந்துட்டுக்குது மக்களே. அட்டாடா கைஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த பேய் வீடியோ தான் பார்க்க போகிறோம்னு நினச்சின்னா நல்லா உடனே வாய்ஸாக மாத்திரம் கேட்டான். கொஞ்சம் காமெடி பண்ணுவோம். பேய பாடி முடிஞ்சா அடடா இது சாதி கேட்குறாங்களே. பேய முடிஞ்சா வா நீ ஆனால் பார்த்துடலாம். மக்களே, நான் வழி மாறி வந்த மாதிரி தெரியுது மக்களே. வந்த வழிக்கே வந்துங்கிறேன். எனக்கு எந்த பக்கம் போகணுன்னு தெரில. அந்த பேய் வேறு நம்ம இங்கே ஒரு பேய் மக்களே.
15 ஓ 14 மக்களே. என்னடா இங்கே ஒன்றுக்குது? ஆஹா ஓண்டு இங்கே உள்ள ஒன்றுக்குது. என்னடா ஒன்று ஒன்றா தருங்க, ஒரு 2 தான் நான் தாங்கடா. டே இந்த கண்ணு தான் நமக்கு சேஃப்டி மக்களே. இந்த கண்ணு மட்டும் நமக்கு கிடைக்கலாம், அதான் நமக்கு காலி. என்னடா சொல்கிறேன், அப்படி தான் கிடைக்கலாம். இந்த கண்ணு என்னன்னா நான் எங்கே வந்து கரெக்டாக பார்க்க முடியும். நம்ம பாட்டுக்கு முன்னாடி போய்ட்டுனா அதை அடிச்சு போட்டுரும். நான் அடிச்சு போட்டுருமா கேட்டிங்கன்னா அது அப்படி தான் மக்களே. ஒரு டைம் நான் விளையாடி பார்த்தேன், நீங்கள் பார்க்கலாம். சாக்ஸ் வீடியோ போய் பாருங்கள். அந்த சாக்ஸ் வீடியோவில் அடி ஃபுல்லாக வாங்கிக்கோ. நான் அடி கிட்ட மாட்டிப்பேன். சரி இதுக்கெல்லாம் மாட்டவே கூடாது, அந்த வீடியோ புல் வீடியோ மாட்டவே சொல்லிட்டு போயிடுங்கிறேன். எங்கடா இருக்குது எப்போ சாமி. நான் சுற்றி வந்த மக்களே. இந்த ரூமே சுற்றி 10 டைம் வந்துட்டு போல. எங்கே பொண்ணுக்கு தெரியல, வடி மாதிரி வந்துட்ட மாதிரி தெரியுது. எப்படா அந்த வீட்டை விட்டு வெளியே போகணும் பார்த்துனுக்கிறேன். எங்கேயும் மறந்து போச்சு மக்களே, வழி வேறு. டே மக்களே பாருங்க மக்களே. இந்த கண்ணை வச்சு பார்க்கணும். அதோட பக்கத்தில் தான் மக்கள் இருக்குது, இங்கே தான் மக்கள் இருக்குது. இந்த ரைஸ் ரூமில் தான் மக்கள் இருக்குது. இன்னும் 15 கட்சி மக்களே, ஒன்றும் 5 தான் போகுது மக்களே. எனக்கு 5 20 கேட்குறாங்க. இல்லை ஒரு 10 கொடுத்துனா போடுறேன், அதுன்னு 20 கொடுத்துருக்கேன். டே போகாது. இந்த கேம் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பர் த்ரில்லாக இருக்குது. ஐசிங் கேம் போட்டதுன்னா அந்த கோஸ்ட் கேம் வரும். ரெண்டும் அப்படியே மறுபடியும் எப்படா வருது, என்னதான் இருக்குது அது மக்கள். எங்கே இருக்குன்னு தெரியல. அந்த கண்ணு வேறு எனக்கு இல்லவே இல்லை. நான் என் பாட்டுக்கு ஓடுனுக்கிறேன். ஐயோ எந்த பக்கம் போகணுன்னு தெரியல. அதோடா எனக்கு எங்கேன்னு தெரியல. என் பாட்டுக்கு வந்த வழியிலே வந்து போயிருக்கிறேன். போயிடுறா தப்பிடுறா. டே இந்த வீட்டை விட்டு போயிடுறா அப்படி சொல்லிட்டு என் மைண்ட் ஸ்கேல் மக்களே. ரெண்டு இங்கே தான் மக்களே பக்கத்தில் இங்கே இருக்கிறோம். அந்த பேய்காரி அப்பா அந்த கொடூரமாக இது மகளே. எப்பா எப்படி அடி எப்படி வெளியே போடுறாடி அப்பா சாமி. எனக்கு வேறு வச்சு பக்கு மக்களே. வந்துட்டா மக்களே, பக்கத்தில் வந்துச்சு மக்களே. பக்கத்தில் வந்து ஓடுறா பக்கத்தில் கொஞ்சம் டெஸ்ட் மக்களே. கிட்ட பார்த்த மக்களே, க்ளோஸ்அப்பில் பார்த்த மக்களே. எப்பாடி கொஞ்சம் வாடி பக்கத்தில் கலக்கி விட்டுருச்சு மக்களே. ரெண்டு காமிக்குது. அப்பாடி பக்கத்தில் வந்து பாருங்க மக்களே. சுற்றி வர மக்களே. இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறது எப்படின்னு தெரியல மக்களே. இங்கே பாருங்களா, நான் அப்படியே கைக்கெல்லாம் வந்து நடுங்கிற மக்களே. அப்படியே அந்த பேய் பார்த்த பறக்கிட்ட எவ்வளோ ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு மக்களே. நீங்கள் பார்த்துக்கலாம் எப்படி சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5 10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.